صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن وليي الله الذي نزل الكتاب وهو يتولى الصالحين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழி வந்த வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அகிலத்தின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அர்த்தமுள்ள ஆன்மீகத்தில் நல்லோர்களின் வரலாறுகளை நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு பெரியவரை பற்றிய செய்தி ஒன்று. அவர் மக்காவினுடைய பெரிய தலைவர். சுமார் 110 வயது வாழ்ந்தார்கள் என்று அவர்களை பற்றிய குறிப்பு இருக்கிறது. ஒரு சில பேர் 82 வயதிலே அவர் இறந்து போனார் என்று கூட செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தலைவர் பிறந்தது இன்றைய மதீனாவின் பழைய பேரான எஸ்ரிபிலே பிறக்கிறார்கள். எஸ்ரிபிலே பிறந்தவர்கள் ஒரு 7-8 வயசு வரை அங்கேயே இருந்தார்கள். அதற்கு பிறகு மக்காவுக்கு வந்தார்கள். இந்த எஸ்ரிப் என்ற ஊர்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் புனித பயணம் போனதற்கு பின்னால் இந்த எஸ்ரிபுக்கு மதீனா என்று பெயர் வந்தது. அங்கேதான் இந்த தலைவர் பிறக்கிறார். இந்த தலைவருடைய தாயார் பெயர் சல்மா. இன்றைக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவிக்கு அருகாமையிலேயே அவர்கள் வீடு இருந்தது. இவர்களுடைய தந்தை ஹாஷிம் என்றவருக்கு பெயர். பலஸ்தீனுடைய பிரபலமான காசா நகருக்கு வியாபார நிமித்தமாக போயிருந்த போது தந்தை இறந்து போய்விட்டார். தந்தை இறந்து போய்விட்டார் என்றால் இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிற போதே தந்தை இறந்து போய்விட்டார். தாய் சல்மா மிகுந்த சிரமத்திற்கிடையில் இக்குழந்தையை பெற்று வளர்த்தார். தந்தை சொற்ப வயதிலேயே 25 வயதிலேயே அவர் காலமாகிவிட்டார். ஆச்சரியமான இந்த குழந்தை பின்னாலே தலைவராக மாறிப்போவதற்கு அடையாளமோ என்னவோ தெரியவில்லை. பிறந்த உடனே பிறந்த குழந்தைக்கு தலையிலே கொஞ்சம் முடி இருக்கும் அல்லவா, ஒரு கொத்தாக முன்னாலே வெள்ளை முடி இருந்தது. அரபகத்தில் யாராவது பிறக்கிற குழந்தைக்கு அப்படி தலைமுடியிலே கொஞ்சம் வெள்ளை முடி இருந்தால் ஷைபத்துல் ஹம்த் என்று சொல்லுவார்கள். புகழுக்குரிய முடி என்று பெயர் சொல்லி அந்த குழந்தையை போற்றுவார்கள். அதுபோலத்தான் பின்னால் தலைவராக இருக்கிற இந்த குழந்தை பிறக்கிற போதே தலையிலே வெள்ளை முடிகள், ஒரு கொத்தாய், ஷைபத்துல் ஹம்த் என்று சொல்லி புகழுக்குரிய முடி என்று எல்லோரும் போற்றினார்கள். பிறந்த குழந்தைக்கு தாய் சல்மா ஆமிர் என்று பெயர் வைத்தார். குழந்தை பெரிய தலைவராக பின்னாலே வரக்கூடிய இந்த குழந்தைக்கு ஆமிர் என்று பெயர். ஆமிர் என்று பெயர் இருந்தாலும்
இக்குழந்தை அவருடைய சிறிய தகப்பனார் அவர்களுடைய சச்சா அவரோடு தான் எப்போதும் இந்த குழந்தை இருக்கும். எனவே அவர் பெயரில் சேர்த்து இவர் பெயரை அப்துல் முத்தலிப் என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள். சிறிய தந்தைக்கு முத்தலிப் என்று பெயர், சிறிய தந்தை கூடவே இருப்பதால் அப்துல் முத்தலிப் என்று இந்த குழந்தைக்கு பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப். அந்த தலைவருடைய வரலாறு தான் நாம் இப்போது துவக்கத்திலிருந்து பார்த்தோம். அப்துல் முத்தலிப் மக்காவினுடைய பெரும் தலைவர் மாத்திரமல்ல, அற்புதமான குணநலன்களுக்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய வியாபாரி. அன்றைய காலத்திலேயே சிரியாவுக்கும் யமன் நாட்டிற்கும் பல்வேறு நாடுகள் வரை அவருடைய வியாபாரம் பரவி இருந்தது. உலகம் முழுக்க இருந்து மக்காவை நோக்கி வரக்கூடிய, கஅபத்துல்லாவை தரிசிக்க வரக்கூடிய ஹாஜிகளுக்கு உணவளித்தல் மற்றும் குடிநீர் பானங்கள் வழங்குதல் போன்ற அற்புதமான பொறுப்பு இவர்களுடைய கையில் இருந்தது. நாடு முழுக்க இவர் எத்தனை கிணறுகள் வெட்டி தான தர்மங்களுக்கு வித்திட்டிருக்கிறார் என்று கணக்கு தெரியாத அளவுக்கு இவருக்கு கிணறுகள். தாயிஃபிலே கூட அப்துல் முத்தலிபின் கிணறு இருந்ததாய் வரலாற்றில் இருக்கிறது. எப்போதும் இவர்களுடைய உணவகம், இவர்களுடைய உணவு அறை, இவர்களுடைய உணவு விரிப்பு ஏராளமான வறியவர்களுக்காகவும் விருந்தாளிகளுக்காகவும் விசாலமாகவே இவர்களுடைய விருந்தோம்பல் இருந்தது என்பதையும் நாம் அவர்களின் வரலாற்றிலே பார்க்கிறோம். இன்றைக்கு இவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய வரலாறு பேசுவதல்ல, ஒரு நிகழ்ச்சி. ஜம்ஜம் கிணறு இன்றைக்கு இருக்கிறதல்லவா, இந்த கிணறு ஹாஜர் அம்மையார் காலத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாதத்தில் இருந்து புறப்பட்ட இந்த ஜம்ஜம் நீர் தொடர்ந்து நீர் கொடுத்து கொண்டே இருந்தது. அந்த கிணறு இருந்த இடத்தை மக்காவில் ஒரு கட்டத்தில் அம்ர் இப்னு ஹாரிஸ் ஜுர்ஹமி என்பவர் அடைத்து விட்டார். காலப்போக்கில் மக்களுக்கு அந்த கிணறு எங்கே இருந்தது என்றே அடுத்த தலைமுறைக்கு தெரியவில்லை. தலைமுறைகள் தாண்டி அந்த கிணறு இருந்த இடம் தெரியாமல் போன போதுதான் அப்துல் முத்தலிப் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாட்டனார் அவர்களுக்கு இந்த கிணறை இறைவன் காட்டுவதற்கு முடிவு செய்தான். அப்துல் முத்தலிப் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்தார்: எனக்கு ஏராளமான ஆண் மக்கள், நீ ஜம்ஜம் கிணறை நீ எனக்கு காட்டி கொடுத்தால் நான் என்னுடைய மக்களில் ஒருவரை உனக்கு நரபலியாக குர்பானி கொடுக்கிறேன் என்று நேர்ச்சை செய்து கொண்டார். அல்லாஹ் அதே போல அப்துல் முத்தலிபின் கனவிலே காட்டிவிட்டான். ஜம்சம் கிணறு இருந்த இடம் இவர்களுக்கு காட்டப்பட்டது. நல்ல கனவுகள் எப்போதும் நல்ல மனிதர்களுக்கான அடையாளம். அப்துல் முத்தலிப் ஓரிரை கொள்கை உடைய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மதங்களை சார்ந்து வாழ்ந்த அற்புதமான ஒரு முஸ்லிம். அவர் அப்துல் முத்தலிப் நல்ல கனவுகள் இறைவன் வழியாக அவருக்கு காட்டப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாளிலே நபிப்பட்டம் பெற்ற ஹிராமலை குகையில் அதற்கு முன்பே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டனாகராகி இந்த அப்துல் முத்தலிப் தான் ஹிராமலை குகையிலே போய் இருந்து இறைவனை துதிக்கவும் தொழுகவும் இறைவனை பற்றிய நினைவிலே தனிமையிலே இருக்கவுமான பயிற்சியை தொடங்கினார். தாத்தா தொடங்கி வைத்த இந்த குகையில் வணக்க வழிபாடுகளின் ஊடான இந்த பிரயாணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தொடங்கினார்கள். அப்துல் முத்தலிப் மிகப்பெரிய குணநலன்களுக்கு சொந்தக்காரர், கனவு கண்டவர், திடுக்கிட்டு விழித்தார். கிணறு காட்டப்பட்டு விட்டது. கிணறு தோண்டினார். குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஜம்சம் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு உலகத்திற்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது. அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரையும் வற்றாத தண்ணீரை உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம்களுக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிற அந்த புனித தண்ணீர் ஜம்சம் கிடைத்து விட்டதால் அப்துல் முத்தலிப் ஒரு வேலை செய்தார்.
Congratulations. அப்துல் முத்தலிப் ஒரு வேலை செய்தார். ஜம்சம் கிணற்றை கண்டுபிடித்து தந்த இறைவனுக்காக வேண்டி தன் மகனை குர்பானி கொடுக்க நேர்ந்த போது அவர்களுடைய மகன் அப்துல்லா, அவருடைய பெயர்தான் தேர்வாகிறது. எல்லா பிள்ளைகளின் பெயர்களையும் குலுக்கி போட்ட போது யாருடைய பெயர் வருகிறதோ அவரை குர்பானி கொடுத்து விடலாம் என்று முடிவும் செய்து அப்துல்லாவினுடைய பெயர் வந்துவிட்டது. எல்லோருக்கும் கவலை. காரணம், இந்த அப்துல் முத்தலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாட்டனார் பெற்றெடுத்த ஆண் மக்களிலேயே அழகும் நல்ல குணமும் அந்தஸ்தும் எல்லாவிதமான நிறைவான தன்மைகளும் வாய்க்கப்பெற்ற அப்துல்லாவை குர்பானி கொடுப்பதா? எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பல பேர் வந்து அப்துல் முத்தலிபிடத்தில் ஆலோசனையை இப்படி சொன்னார்கள், அப்துல் முத்தலிபுக்கு பதிலாக நீங்கள் ஒட்டகத்தை அறுத்து கொடுத்து விடுங்கள். பல பேருடைய வற்புறுத்தலுக்கு பிறகு சரி இதிலேயும் அல்லாஹ்வுடைய முடிவு என்னவென்று பார்ப்போம் என்று முடிவு செய்து அப்துல் முத்தலிபின் பெயரும் 10 ஒட்டகங்களும் என்று போட்டார். அப்போதும் 10 ஒட்டகமும் அப்துல்லாவின் பெயரும் போடப்பட்ட போது அப்துல்லா பெயர் தான் வந்தது. 20 ஒட்டகங்கள் அப்துல்லா பெயர் போட்டார்கள், அப்துல்லா தான் வந்தது. 30 ஒட்டகம் அப்துல்லா என்று போட்டார்கள், அப்துல்லா தான் வந்தது. முத்தலிப் முடிவுக்கு வந்தார், இனிமேல் நான் சீட்டு கொடுக்க மாட்டேன், என் மகனாகிய அப்துல்லாவை நான் குர்பானி கொடுக்கப் போகிறேன். பலருடைய வற்புறுத்தலுக்கு இணங்க மீண்டும் 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 சீட்டு போட்டு கடைசியாய் 100 ஒட்டகம் அப்துல்லா என்று போட்ட போது ஒட்டகம் குழுக்களிலே வந்தது. ஜம்சம் கிணற்றை கண்டுபிடித்து தந்ததற்காக 100 ஒட்டகைகளை அறுத்து குர்பானி கொடுத்தார் அந்த பெரிய மனிதர் அப்துல் முத்தலிப். மார்க்கத்தினுடைய பற்றோடு அல்லாஹுவினுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்த அப்துல் முத்தலிபினுடைய தீரமான பல்வேறு செயல்பாடுகள், அதிலே அவருடைய நினைவை இன்று வகையும் போற்றும் வகையில் அமைந்திருப்பது தான் ஜம்சம் கிணறு. ஜம்சம் நமக்கு இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலிஹிஸ்ஸலாம், ஹாஜர் அம்மையார் போன்றவர்களை மாத்திரமல்ல அப்துல் முத்தலிபையும் நினைவுக்கு தருகிறது. இப்படிப்பட்ட பெரும்பாக்கியம் பெற்ற இந்த பாட்டனாருக்கு பேரராக பிறந்தவர்கள்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல மனிதர்களின் சந்ததிகளும் நன்றாக வாழும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இறைவன் நம்முடைய சந்ததிகளை, அதற்கு காரணமான நம்மை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் சீர்திருத்தங்களை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.